Hi students, welcome back to this channel. இந்த வீடியோவில் நம்ம HDFC பேங்க் பரிவர்த்தனா ECSS ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ், யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 1 to 12th ஸ்டாண்டர்ட், டிப்ளமா, ITI, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோர்சஸ், அதாவது பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ இந்த மாதிரி ஜென்ரல் கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிடெக், எம்பிபிஎஸ், எல்எல்பி, பிஆர், நர்சிங் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் குவாலிஃபையிங் எக்ஸாமில் 55% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஆனுவல் ஃபேமிலி இன்கம் 2.5 lakhsக்குள்ளே இருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேமிலி கிரைசிஸ் ஃபேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்லி இந்தியன் நேஷன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, ஜென்ரல் யூஜி கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30,000, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50,000 ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ யூஜிக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தோம். அடுத்தது அதே மாதிரி பிஜிக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பிஜிலையும் வந்து ஜென்ரல் கோர்சஸ், அதாவது எம்காம், எம்ஏ, எம்எஸ்சி, எம்எஸ்டபிள்யூ, எம்எல்ஐஎஸ் இந்த மாதிரி ஜென்ரல் கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும், ப்ரொஃபஷனல் கோர்சஸில் எம்டெக், எம்பிஏ, எம்சிஏ இந்த கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் 55% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபேமிலி இன்கம் சேம் 2.5 lakhsக்குள்ளே இருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கிரைசிஸ் ஃபேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஜி கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 35,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ப்ரொஃபஷனல் பிஜி கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 75,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் என்ன, யூஜிக்கு என்ன எலிஜிபிலிட்டி, பிஜிக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் தென் ப்ரீவியஸ் இயரோட மார்க் ஷீட்டு. ஸோ ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது உங்களுக்கு 24-25 மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். சப்போஸ் 24-25 மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் 23-24 மார்க் ஷீட் கூட அப்லோட் பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறீங்க, உங்களுக்கு செகண்ட் இயரோட மார்க் ஷீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயரோட மார்க் ஷீட்டு கூட அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐடி ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதில் நீங்கள் ஏதாவதுனா ஐடி ப்ரூஃபாக அப்லோட் பண்ணணும். கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப்க்கு ஃபீஸ் ரெசிப்ட்டு, அட்மிஷன் லெட்டர், இல்லை ஐடி கார்டு ஆர் போனஃபைட் சர்டிஃபிகேட் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜு, தென் இன்கம் ப்ரூஃப்க்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் ஃபேமிலி ஆர் பர்சனல் க்ரைசிஸ். ஸோ ஏதாவது ஃபேமிலி க்ரைசிஸ்க்கு நீங்கள் உங்ககிட்ட ப்ரூஃப் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். இஃப் அப்ளிகபிள் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இருந்துச்சு நீங்கள் அப்ளிகபிள் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ இப்போது உங்களோட ஃபாதரோ மதரோ யாராவது ஒருத்தர் ஏதாவது ரீசனால இறந்துட்டாங்க ரீசன்ட் டேஸில் அப்படின்னா அதுக்கான டெத் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட அப்லோட் பண்ணலாம். ஸோ அது ஃபேமிலி க்ரைசிஸ் தான், நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தோம். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு படி ஃபோர் ஸ்டடி அப்படின்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ இந்த எல்லோ கலரில் ஒரு ஐக்கான் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே வந்து 3 லைன்ஸ் இருக்கும் ரைட் சைடு. இதை கிளிக் பண்ணி கீழே லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லைவ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே HDFC பேங்க் பரிவர்த்தனா ECSS ஸ்காலர்ஷிப்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யூஜியாக இருந்தால் யூஜியை கிளிக் பண்ணுங்கள், பிஜியாக இருந்தால் பிஜியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து வியூ டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, பெனிஃபிட்ஸு, டாக்குமெண்ட்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு டைம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு ஆர் மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் புதுசாக இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கீழேயே க்ரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த இதில் உங்களுக்கு வந்து உங்களோட அகடமிக் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இந்த உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் யூஜி மார்க் ஷீட்ஸு, இன்கம் சர்டிஃபிகேட், உங்களோட போனஃபைடு சர்டிஃபிகேட்,
ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்லைன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன் இன்டர்வியூவில் சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இது எதுக்காக கேட்குறாங்கன்னா, அப்ளை பண்ண பர்சன் நீங்கள் தானா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணுறதுக்காக. நீங்கள் சப்மிட் பண்ணுறப்ப என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களோ அதிலிருந்து தான் உங்களை கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த போர்ட்டலிருந்து உங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், ஜிபே நம்பர், ஓடிபி இதெல்லாம் எதுவுமே அவங்க வந்து உங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி கேட்குறாங்கன்னு அப்படின்னா இந்த போர்ட்டல்லையே அவங்க ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கோங்க, இந்த போர்ட்டலேருந்து தான் கால் பண்ணாங்களா அப்படிங்கிறத. அதே மாதிரி அந்த ஆன்லைன் இன்டர்வியூக்கு அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறப்போ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த கால் அட்டன் பண்ணல அப்படின்னா அவங்க திரும்ப உங்களுக்கு வந்து த்ரூ வாட்ஸ்அப் ஆர் மெயிலில் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அதில் அடுத்த ஷெட்யூல் எப்போ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் வந்து நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் எப்போவோ அந்த ஷெட்யூலில் கூட நீங்கள் அந்த ஆன்லைன் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போர்ட்டலிருந்து உங்களை எக்காரணத்து கொண்டும் உங்களோட ஜிபே நம்பர், ஆதார் நம்பர், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், ஓடிபி இந்த விஷயங்கள்லாம் வந்து பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி உங்களை கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கோங்க, கொடுத்துருக்கிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.